வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் என்ன சமையலோ நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்முடைய என்ன சமையலோ நிகழ்ச்சியில இப்ப பிரியாணி சீரீஸ் பார்த்துட்டு வர்றோம். ஸோ இதற்கு முதல் எபிசோட் வெஜிடபிள் பிரியாணி நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. இந்த வெஜிடபிள் பிரியாணி பேஸ்ட்டை நீங்கள் செய்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அடிக்கடி கை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கோட் பிரியாணி. ஸோ இந்த கோட் பிரியாணி கண்டிப்பாக கோட்டில் தான் பண்ணணுமான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, கோட் மீட் கிடைச்சா நீங்கள் கோட் மீட்டில் பண்ணலாம், லேம் கிடைச்சா லேம்பில் பண்ணலாம், மட்டன் கிடைச்சா மட்டனில் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ், எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த கோட் பிரியாணிக்கும் நான் என்ன செய்ய போறேன்னா, நாங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கு உபயோகப்படுத்தின அதே பேஸ்ட் தான் நான் இங்கே உபயோகப்படுத்த போறேன். ஏன்னா இந்த பிரியாணிக்கு அது ரொம்பவே சுவையாக இருக்கும். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு கலரை கொடுக்கும், ஒரு வித்தியாசமான கலரை கொடுக்கும். இப்போ சில பேரெல்லாம் பிரியாணி கமர்ஷியலாக எல்லாம் பண்ணுறப்ப என்ன செய்வாங்க, நிறைய கலர் போடுவாங்க பிரியாணிக்கு. அங்கங்கே கலரை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ஆரஞ்சு கலராக இருக்கும், ரெட் கலர் இருக்கும், மஞ்சள் இருக்கும், எல்லா கலர்ஸும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு செய்யும் போது இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ கடையில் போய் சாப்பிடும்போது அது எங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குறது தான் நாங்கள் சாப்பிடணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரையில் இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பாட்டில் போடுறத கொஞ்சம் குறைக்கலாம். அப்போ கேக்கில் போடுறீங்களே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கேக்குக்கு கலருன்றது மிகவும் அவசியம். ஏன்னா அது கண்ணுக்கு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு கூட நீங்கள் முடிஞ்ச வரையில் கலர் உபயோகப்படுத்துகிற அந்த குவான்டிட்டியை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் குறைக்கலாம். நிறைய கலர் போட்டு செய்கிற அந்த கேக்கின் பகுதியை பிள்ளைகளுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒத்து வரலாம், சில பேருக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், சில பேருக்கு அது அலர்ஜி ஆகலாம். ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா பிள்ளைகளுக்கு அலர்ஜின்ற ஒரு விஷயம் இப்போ நிறைய இருக்குது, நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது. நட் அலர்ஜி இருக்குது, எக் அலர்ஜி இருக்குது, கலர் அலர்ஜி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நாங்கள் ஒரு உணவை சமைத்து பரிமாறும் போது அது மற்றவங்களுக்கு அது ஒத்து வருதான்றதை முதல்ல பார்த்து தான் நாங்கள் செய்யணும். ஸோ இந்த கோட் பிரியாணிக்கு நான் கலர் எதுவும் சேர்க்கல. எங்களுடைய பிரியாணி மசாலாவுடைய கலர் தான் அதுக்கு வரும். ஸோ இந்த அருமையான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். இது கோட் பிரியாணி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், பிரியாணி செய்கிறதுக்கு கோட் மீட் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 1.5 மணித்தியாலம் மேரினேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 மணித்தியாலம் மேரினேட் பண்ணால் கூட போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட இதை ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சு எடுத்து உபயோகப்படுத்தலாம் உங்கள் வசதிக்காக. ஸோ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள், வெங்காயம் தேவை. இப்போ வெங்காயம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஏலம், கிராம்பு, பட்டை பாருங்க. இதில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறம் 2-3 துண்டு பட்டை. இது பிரியாணி பேஸ்ட். இதுக்கு முன்னம் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி பேஸ்ட் நாங்கள் எல்லாம் எப்படி அரைக்கிறதுன்றது உங்களுக்கு செய்து காட்டினேன். ஸோ அதில் இப்போ நான் 1 கப் நிறைய எடுத்துருக்கிறேன். ஸோ ரைஸ் குக்கர் கப் அளவில் 1 கப், 1 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் எங்களுக்கு தயிர் வேணும். தயிர் கூட ஒரு 1.5 கப், அதாவது ரைஸ் குக்கர் கப்பில் 1.5 கப் எடுத்துருக்கேன் தயிர். பிரியாணி இலை எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இவ்வளோ பொருட்கள் தான் உங்களுக்கு இதில் தேவைப்படும். இது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். 2 இல்லைன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஸோ நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் உபயோகப்படுத்தலாம், வெஜிடபிள் ஆயில், ஆலிவ் ஆயில், எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு முதல்ல போடுங்க. பிரியாணியில் இது சின்னதாக இருக்கிறதால நான் ஒரு 4 பிரியாணியில் எடுத்துக்கிறேன். வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அந்த வெங்காயத்துக்காக மட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன்
மஞ்சள். வெங்காயம் வதங்குறப்பே நீங்கள் கருவேப்பிலையும் சேர்க்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்ல ஓரளவு முறுகி வருது. பிரியாணி பேஸ்ட்டை வந்து நீங்கள் சேர்க்கணும். பதினஞ்சு செரி டொமாட்டோஸ் இதில் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் பெரிய தக்காளி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 பெரிய டொமாட்டோஸ் நீங்கள் சேர்க்கலாம். ஓகே, இப்போ தக்காளி ஓரளவு வதங்கி வர்றப்ப நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கோட் மீட்டை இதில் சேர்க்கலாம். ஒரு அளவு இது சீலாகின உடனே இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். அதாவது தண்ணி நீங்கள் சேர்க்குறப்போ இந்த மீட் அப்படியே மூடுபடுற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே பிரட்டி விட்டுருங்க. 10 to 15 minutes இது வந்து நீங்கள் கொதிக்க விடலாம். பாருங்க, இது நல்லா வெந்திருக்கு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இவ்வளவு கிரேவி இதில் எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த கிரேவியில் தான் நாங்கள் வந்து ரைஸை சமைக்க போகிறோம். புதினா கொத்தமல்லி இலை போட்டு இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஃப்ரை பேன் அடுப்பில் வைங்க. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு few slices, அதுக்கு தேவையான அளவு உப்பு, நாங்கள் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன், இந்த பாஸ்மதி ரைஸ் 4 கப் எடுத்துருக்கேன். 2 தடவை அலசிட்டு இதில் போட்டுருவாங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ப்ரொசீஜர் எதுக்காக நாங்கள் செய்யணும்னா அந்த அரிசி வந்து குழஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, இந்த பிரியாணி மசாலாவும் இதோட நல்லா சேரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த மீட்டையும் கிரேவி இதையும் நாங்கள் செப்பரேட் பண்ணணும். ரைஸ் குக்கரில் வந்து அளவோட தண்ணி வச்சு சமைச்செடுக்கலாம். இந்த கிரேவி எல்லாமே இதில் ஊற்றிடும். எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சமைச்சாலுமே கூட இந்த அளவில் தண்ணி வைக்க நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து 2 லைனுக்கு நிற்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ சரியாக அளவாக இருக்குது. ரைஸ் குக்கரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னம் உப்பு போதுமானு பார்த்துக்கணும். அப்படி உப்பு பத்தலைன்னா இதுக்கு உப்பு போடணும். ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு 15-20 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ, மேலால் நீங்கள் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுருங்க. ரைஸ் ரெடியாக இருக்குது, கோட் மீட் ரெடியாக இருக்குது. அதே சமயம் நான் இங்கே பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் பொரித்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பரட்டிட்டு டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணியை வந்து இப்போ எப்படி நாங்கள் லேயர்ஸாக போடுறேன்னு பார்க்கலாம். தம் பிரியாணி வந்து ட்ரெடிஷ்னலாக அடுப்பில் வச்சு செய்வாங்க. அதுக்கு ஒரு பேடு கட்டி தம் எல்லாம் அதுக்கு கொடுத்து எடுக்கிறது ஒரு முறை. ஸோ அந்த வசதிகள் எல்லாம் இல்லாதவங்க இப்படி செய்கிறது. அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறோம். எங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து இது மாதிரி ஒரு செரமிக் டிஷ் எடுத்திருக்கேன். அந்த செரமிக் டிஷ்ஷில் வந்து
ரைஸை வந்து ஒரு லேயர் முதல்ல நீங்கள் போடணும். கோட் மீட் வெங்காயத்தில் கொஞ்சமாக, ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக இப்படி நீங்கள் தூவணும். இன்னொரு லேயர். ஓகே, இப்போ இன்னொரு லேயர் போட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு இது போதும். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபாயிலால் கவர் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் வந்து 2 ஃபாயில் போட போகிறேன். போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு 100 டிகிரி சென்டிகிரேட், அதாவது யூஸ்வலாக நாங்கள் கேக்கெல்லாம் பேக் பண்ணுறப்போ வந்து ஒரு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் நாங்கள் கேக்கெல்லாம் பேக் பண்ணுவோம் யூஸ்வலாக. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இதெல்லாம் குக் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஏற்கனவே. இதெல்லாம் சமைச்ச பொருள் ஒரு ஹீட், அதாவது ஒரு சூடு அதுக்கு போய் அந்த ஃப்ளேவர்ஸை வந்து அந்த ரைஸுக்கு அந்த மீட்டில் இருந்து அது இறக்கும். இப்போ நான் இதை ரொம்ப லோ ஹீட்டில் வைக்க போகிறேன். சாப்பிட்றதுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னம் ஒரு 1 hour, ஒரு 1.5 hours அதுக்கு முன்னம் நீங்கள் இதை ஓவனில் வச்சா நல்லாயிருக்கும். 75 கூட நீங்கள் வைக்கலாம். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். இது கோட் பிரியாணி, ட்ரை பண்ணி பாருங்கள். கோட் பிரியாணி ரெசிபி எல்லாரும் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவும் உங்களுக்கு சுலபமான ஒரு ரெசிபி. எதனாலன்னா அந்த மசாலா உங்கள் கையில் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் குயிக்காக செய்திடலாம். என்ன ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தோ பண்ணணும், அது ஃப்ரீசரில் இருந்தால். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதாக இருந்தால் நீங்கள் அரைச்சி செய்யலாம். நல்ல சுவையாக இருக்கும். நான் எப்பயும் சொல்கிறது போல் பிரியாணி கூட முதல் நாள் செய்து வச்சு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா, அதாவது சுவை முதல் நாள் இருந்ததை விட நல்லா. ஸோ எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு பிரியாணி ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மிக்க நன்றி. வணக்கம்.